வணக்கம் நண்பர்களே. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம், இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும், இந்த மாதத்தில் எப்படி சிறப்பான ஒரு நிலைப்பாட்டை கொடுக்குமா, இல்லை சிறப்பற்ற நிலைப்பாட்டை கொடுக்குமா, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதுக்கு ஒரு சிறிய உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தான் நான் தரேன். இதை வச்சு நீங்கள் அதில் பயணிச்சிக்கலாம் இந்த மாதம் முழுவதும் அப்படிங்கிற தன்மை. ஏன்னா இந்த தனுசு ராசி நேயர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி யாருன்னு கேட்டால் குரு பகவான். உங்கள் ராசி அதிபதி பார்ப்பது ஒரு பலங்க. அவர் 7ஆம் இடத்துல இருந்தாலும் ஒரு பாதகத்தில் இருந்தாலும் உங்களுக்கு என் நண்பர் மூலியமாக ஒரு பாதகத்தை கொடுக்கலாம். அப்போ அப்படிங்கிற தன்மை ஏற்படுத்தும். இருந்தாலும் குரு உங்களுக்கு உங்கள் ராசியை பார்க்கறதுனால அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். நமக்கு என்னதான் ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுலேருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஏன்னா குரு பார்வை நன்மை தான் அளிக்கும். அதே மாதிரி சொந்த வீட்டை பார்க்குற நன்மை தான் அளிக்கும். அதனால் பயப்பட வேண்டாங்க. அப்போ ராசி அதிபதி ராசியை பார்ப்பது ஒரு நன்மையே என்று எடுத்துக்கலாம். அடுத்தது உங்களுக்கு 3ஆம் இடம் ராகு பகவான் பாவகிரகம் 3ல் இருந்தால் தைரியமான முடிவுகளை எந்த ஒரு ராசி அதிபதியும் அந்த பாவத்துக்கு உண்டான தன்மையை கொடுத்துருவாங்க. அப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு உண்டான பாவத்துக்கு உண்டான அதிபதி 4க்கு போய் 3ஆம் இடத்துல ராகு இருந்து அந்த ராகு தைரியத்துக்கு வீரியத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால தைரிய வீரியம் தானாக கிடைக்கும். அப்போ போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அதிபதி செவ்வாய் பகவான் அவர் போய் 11ல் உட்காந்துட்டார். அப்போ 5ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் உங்கள் ராசிக்கு 11ல் இருப்பது ஒரு லாபத்தை கொடுக்கும். எது மூலியமாக கொடுக்கும்? உங்களோட புத்திசாலித்தனத்தினாலும் கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட பிள்ளைகள் மூலியமாக வருமானத்தை கிடைக்கும், பிள்ளைங்களால ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிற தன்மை உண்டு. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு குரு ராசி பார்ப்பது நல்லது. சந்திரன் உங்களுக்கு அஷ்டமத்தில் இருப்பதுனால சந்திரன் அஷ்டமத்தில் இருந்தால் நம்ம எந்த ஒரு நிகழ்வுமே நமக்கு ஏதாவது ஒரு படபடப்பையும் ஒரு வேகத்தையும் ஒரு தன்மையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் அந்த அதிபதி ஆட்சி பெற்றிருப்பது நல்லதே என்று எடுத்துக்கலாம். சுக்கிரன் 9ல் பாக்கியத்தில் சுக்கிரன் தான் மகாலட்சுமி யோகம். அப்போ மகாலட்சுமி யோகத்தை கொடுக்குமா இல்லை கெடுக்குமா அப்படின்னு வந்தால் கேதுவோட சேர்ந்துருக்குது. 6ஆம் அதிபதி தனுசு ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் நன்மையை செய்ய மாட்டார். அப்படிங்கும்போது அவர் கேதுவோட சேர்ந்துருக்கனால நமக்கு நல்லது. அப்போ பாக்கியம் உண்டு. அப்போ நமக்கு ஒரு கௌரவத்துக்கு பங்கம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். எந்த ஒரு அவைப்பேர் வந்தாலும் நமக்கு எதிரிட்டு இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய தன்மை கேது கொடுத்துருவார். அப்படின்னா கேது தனுசு வைக்கிறதுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். சுக்கிரன் யோகத்தை கொடுக்க மாட்டார். அப்போ கேதுவோட சுக்கிரன் சேர்ந்தனால கேது தான் யோகத்தை கொடுப்பார், சுக்கிரன் யோகத்தை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற தன்மை எடுத்துக்கலாம். அடுத்தது 10ஆம் இடத்தில் சூரியன் புதன் சேர்ந்திருப்பது புதனாதித்ய யோகம். தொழில் மூலியமாக நல்ல லாபத்தை கொடுக்கும், தொழில் நல்லா இருக்கும். அதாவது பார்ட்னர்ஷிப் தொழில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தும். ஒரு ஒப்பந்த அடிப்படையில் ஒரு தொழில் செஞ்சீங்கன்னா அது நல்ல லாபத்தை கொடுக்குங்க. உங்களுக்கு இந்த மாதம் தொழில் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பிரமத்தி வேலுச்சந்திரன்.